Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front end web developmentல இன்னைக்கு நம்ம 7வது tutorial பார்க்குறோம். HTML table elements. Table is an interesting topic in HTML. Data ஒரு tabular formல போடும்போது readability is increased plus understandingயும் ஈஸியாக இருக்கும். ஒரு டேபிளில் ஹரிசாண்டலாக நம்ம சொல்கிறத வந்து ரோன்னு சொல்லுவோம், வெர்டிக்கலாக இருக்கிறத காலம்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் த ரோஸ் அண்ட் காலம்ஸை we call it as a cell. செல்லுக்குள்ளே you can have a text, இல்லைனா images, link இருக்கலாம். You can also have other tables inside a cell. எப்படி நம்ம டேட்டாவை டேப்லர் ஃபார்முக்கு கொண்டு வரோமோ அதே போல் ஒரு வெப் பேஜை லேஅவுட்டுக்கும் நம்ம வந்து டேபிளை யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தோன்னா டெக்ஸ்ட் இன் ஈச் செல், ஒவ்வொரு செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் அலைன்மெண்ட்டோடு இருக்கும். அதே போல் ஒரு காலம் வந்து will have the same width. ஸோ ஒரு காலத்தில் ஒரு டேட்டா அதிகமாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது, ஒரு செல்லில் டேட்டா வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த வித் வந்து வில் பி டிசைடட் பை த செல் விச் ஹஸ் காட் மோஸ்ட் டெக்ஸ்ட் இன் இட். அதாவது நீளமாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அதனோட சைஸை பொறுத்து தான் அந்த காலத்தோட வித்து டிசைட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த டேபிள் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு டேபிளை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு we need to have டேபிள் அண்ட் ஸ்லாஷ் டேபிள். ஸோ எண்ட் எலிமெண்ட்டும் இருக்கும். அதே போல் ஈச் அண்ட் எவ்ரி ரோவை டிஃபைன் பண்ணுறதுக்கு we have to use tr and end of that row வந்து ஸ்லாஷ் tr. ஒரு ரோவில் you can have cells. ஸோ அந்த செல்ஸ் வந்து ஹெட்டிங்காக இருந்தது அப்படின்னா we have to use th. டேட்டாவாக இருந்ததுன்னா we have to use the td. ஸோ இது எல்லாமும் பேர்டு டேக்ஸ் தான். If you want to put a title above the table, now you have to use a caption element. So இது இல்லாமல் we also have column groups, column, thead, tfoot and tbody elements. யூஸ்வலாக இதை மட்டுமே வச்சு நம்ம டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு டேபிள் அப்படின்னா you have got 5 rows and you have got 4 columns. ஸோ இதில் இருக்கிறது தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு we have a table and slash table. And then the first ரோவை denote பண்ணுறதுக்கு we have this tr and slash tr. உள்ளே இருக்கிறது எல்லாமும் நம்ம வந்து tdன்னு கொடுத்துருக்கோம். ஸோ column 1 row 1 is the content of the cell. இது வந்து column 2 row 1ங்கிறது content of the second cell. அப்போ இது ஃபுல்லாகவே ஒரு ரோவை denote பண்ணிக்கிறோம். அதில் 4 செல் இருக்குது. This is the second row. We have got 4 cells here. இப்போ what are the attributes of this table? அந்த டேபிள் எலிமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, we have got align, width, border, cell spacing, cell padding, bg color அப்படின்னு. ஆனால் HTML5ல் all these attributes are deprecated. Deprecatedனா என்னென்னா you can use it but not advisable to use it for a new website creation. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேணும், அலைன் பண்ணணும், வித்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னா you can go for CSS. ஸோ இதை நீங்கள் அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணனாலும் it will work. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேபிள் பார்டர் 3 கொடுத்துருக்கோம், அலைன் சென்டர் கொடுத்துருக்கேன், செல் ஸ்பேசிங், செல் பேடிங் அண்ட் பிஜி கலர். பிஜி கலருங்கிறது பேக்ரவுண்ட் கலருக்காக. செல் ஸ்பேசிங்னா என்னென்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், செப்ரேஷன் பிட்வீன் செல்ஸ் வந்து செல் ஸ்பேசிங். உள்ளே இருக்கிற டேட்டாவுக்கும் அந்த செல்லோட பார்டருக்கும் இருக்கிறது வந்து we call it as a cell padding. Space around the data inside the cell. ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். இங்கே நம்ம வந்து பிஜி கலர் வந்து சியான் கொடுத்துருக்கனால ஒரு ப்ளூ கலரில் வந்துருக்கு. பார்டர் 3 கொடுத்துருக்கோம். ஆல் த டேட்டா ஆர் அலைன் இன் த சென்டர். செல் பேசிங், செல் ஸ்பேசிங் அண்ட் செல் பேடிங் வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். கேப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் டேட்டா H2 கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ யூ கேன் புட் திஸ் H1 H2 இன்சைட் த கேப்ஷன். ஸோ H2 கோர்ஸ் டேட்டா இங்கே கொடுத்துருக்குறோம். And then you have got that one row என்ன இருக்குது, heading th. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா THன்னு கொடுத்துருக்கனால இது எல்லாமே கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ நேம், கோர்ஸ், இயர் இருக்குது. அண்ட் தென் யூ ஹவ் காட் ஒரு ரோ வந்து கொடுத்துருக்கோம் ஏபி மார்கன் ஃபிஷிங் 5ன்னு. அடுத்த ரோவுக்கு இங்கே கொடுக்கல, பட் இட் இஸ் அ டிபி ஜோன்ஸ் செயிலிங் அண்ட் 8. இந்த டிடி டிஹெச் எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் அலைன், வெர்டிக்கல் அலைன், பிஜி கலர், ஹைட்டு, வித்து, நோ ரேப். அதாவது ரேப்பே பண்ணாமல் the whole text has to be displayed in the cell. ஸோ இது எல்லாமும் deprecated. You can use is column span and rowspan. ஸோ column span, rowspan எதுக்குன்னா how many columns will be merged into one cell. அதே போல் how many rows to be merged into one row அப்படிங்கிறத.
For the advanced tables, நான் சொன்னேன் இல்லைங்களா, you have got a head, thead, tbody, tfootலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம செக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம. You can also use this rowspan and colspan to make cells stretch over more than one row or column. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா merging of rows and columns. அதே போல் ஃபார்மேட்டிங்க்கு ஐ வாண்ட் டு குரூப் காலம்ஸ் ஸோ தட் ஐ கேன் டூ ஒன் ஃபார்மேட்டிங் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் காலம் குரூப். அந்த காலத்தில் அன்ரிலேட்டட் காலம்ஸ்க்கு வெவ்வேறு ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இஸ் கால் எலிமெண்ட். ஸோ யூ கேன் ஹாவ் அன் ஆப்ஷனல் கேப்ஷன் எலிமெண்ட்டு. காலம் குரூப் வந்து யூ கேன் ஹாவ் 0 or more காலம் குரூப்ஸு. யூ கேன் ஹாவ் thead, it is optional. And then tbody, this is also optional, 0 or more னு கொடுத்துருக்கோம். You can have 1 or more tr elements. ஒரு டேபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரோ இருக்கணும். And then you can have tfoot. The thead, tbody, tfoot, they must have 1 or more tr tags inside. ஸோ கேப்ஷன் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். It defines a table caption. It must be inserted immediately after the table tag. Table tagக்கு அடுத்து இந்த கேப்ஷன் போடணும். பார்த்திங்கன்னா டேபிள் கேப்ஷன் போட்டிருக்கோம். we have got some text here, tr and then thன்னு கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக வந்திருக்கு. then td, January 100, then you can have February 50 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த கேப்ஷன் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ ஹாவ் ஸ்டைல்ஸ். இங்கே சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இன்லைனில் டெக்ஸ்ட் அலைன் ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேப்ஷன் மட்டும் வந்து ரைட்டில் அலைன் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் கேப்ஷன் சைடு வந்து பாட்டம்னு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா கேப்ஷன் மேலே வராமல் கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்குன்னா செக்ஷன்ஸை டினோட் பண்ணுறதுக்காக. ஸோ ஹெட்டிங் செக்ஷனு, இது ஃபுட்டர் செக்ஷனு, இது பாடி செக்ஷன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு லார்ஜ் டேபிளை பிரிண்ட் பண்ணும்போது ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வில் பி பிரிண்டட் ஆன் ஈச் பேஜ். ஸோ அதுக்காக தான். நம்மளுக்கு விசிபிலிட்டியில் ஒன்றும் தெரியாது, ஆனால் பிரிண்டிங்கில் வரும்போது இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வில் பி பிரிண்டட் இன் ஈச் பேஜ். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா எந்த லேஅவுட்டையும் அஃபெக்ட் பண்ணாது. நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஹெட்டிங் செக்ஷனில் என்ன போட போகிறோம், ஃபுட்டரில் என்ன போட போகிறோம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 3 எலிமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்கோம். எல்லாமும் டிஆர்லேயே கூட போட்டிருக்கலாம். ஹெடரில் போடுறோம், இதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் வந்து பாடி செக்ஷனில் இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து வேறு மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஃபுட்டரில் சம் இருக்குது, இதுக்கு வேறு ஸ்டைல் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் we use is thead, tbody and tfoot. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா I am merging the heading. ஸோ இது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். thead கொடுத்துருக்கோம், tr and then td. I am spanning 4 columns. இப்போ 4 காலத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு செல்லு, அதில் திஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. சிமிலர்லி ஐ கேன் ஹேவ் ஃபார் tfoot. tfootல இங்கேயும் 4 காலம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு செல்லாக மாற்றிருக்கோம். திஸ் இஸ் த ஃபுட் ஆஃப் த டேபிள். தென் ஐ கேன் ஹேவ் திஸ் tbody. இதில் ஐ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது பார்த்திங்கன்னா டிடியில் செல் 1, அடுத்து செல் 2, டிடியில் செல் 2, தென் செல் 3 அண்ட் ஸோ ஆன். அடுத்த ரோ அப்படிங்கிறத நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் காலம் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன் டு கிரியேட் டேபிள்ஸ் லைக் திஸ். இப்போ காலம் ஸ்பேன் அப்படிங்கும்போது செல் ஸ்பேனிங் ஓவர் மல்டிபிள் காலம்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காலம் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே பார்த்தீங்கன்னா காலம் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த ஃபியஸ்டாவில் பார்த்தீங்கன்னா காலம் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. ரோ ஸ்பேன் இந்த 2 ரோவையும் ஸ்பேன் பண்ணியிருக்கு. ரோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ த வேல்யூ ஆஃப் தீஸ் ஆட்ரிபியூட்ஸ் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ரோஸ் டு ஸ்பேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். நம்ம ஒரு டேபிள் போட்டிருக்கோம். பார்டர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல டிஆர் தான் கொடுத்துருக்கோம். காலம் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காலம், செகண்ட் காலம், இது ரெண்டையும் ஸ்பேன் பண்ணி நம்ம நேம் கொடுத்துருக்கோம். தென் யூ ஹவ் காட் திஸ் டிஹெச் கோர்ஸு, அடுத்த டிஹெச்சில் இயர். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 3 செல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு செல் வந்து காலம் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 2 காலத்தை மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் 2 ரோவை மர்ஜ் பண்ணியிருக்கு. அப்போ இது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? tr/tr. டிடியில் வந்து ஏபி இருக்குது. அடுத்த டிடியில் வந்து பார்த்திங்கன்னா மார்கன். தென் வி ஹவ் காட் டிடியில் ரோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த 2 ரோவையும் ஸ்பேன் பண்ணி ஃபிஷிங் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அண்ட் தென் டிடி இஸ் ஈக்குவல் டு 5.
அடுத்ததில் பாருங்கள் tr/tr tdயில் dj ஃபஸ்ட்டு செல்லை டினோட் பண்ணிட்டோம், செகண்ட் செல்லுக்கு ஜோன்ஸ் டினோட் பண்ணிட்டோம். இந்த செல்லுக்கு நம்ம எதுவுமே டினோட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கொடுத்துருக்குற td 8 வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th காலத்துக்கு போயிடுது. காலம் குரூப், அதாவது we can group one or more adjacent columns for formatting. எப்போ அப்படின்னா when you have two or more adjacent columns contain similar type of information, அப்போ ஒரே மாதிரி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா you can go for a column group. So this column group must be a child of table, அதாவது டேபிள்குள்ளே தான் இருக்கணும், அதே போல் கேப்ஷனுக்கு அப்புறம் தான் இருக்கணும். ஆனால் பிஃபோர் எனி thead, tbody, tfoot and tr இந்த நாலுக்கும் முன்னாடி அந்த காலம் குரூப் எலிமெண்ட் பண்ணணும். இந்த காலம் குரூப்பில் you can have an attribute span. This specifies how many columns is supposed to stretch across, அதாவது ஃபார்மேட்டிங் வந்து எவ்வளோ காலம்ஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. காலம் குரூப் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 with 40 ஸ்டைல் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த சிஎஸ்எஸ் இன்லைன் ஸ்டைலு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 காலம் சேர்ந்து இந்த வித்தில், அடுத்து 2 காலம் சேர்ந்து 50ங்கிற வித்தில், அடுத்தது 2 காலம் சேர்ந்து 60. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லோ and then you have green and then blue and then we have not specified any formatting for this. ஒவ்வொரு காலமும் வெவ்வேறு மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா you can go for column element. So to define different properties to a column within a column group, you can go for a column tag. The column group வந்து நம்ம ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணி அதுக்குள்ளே you can have any number of column element. ஸோ இங்கேயும் you can have span and style attributes. span எதுக்குன்னா how many columns get that style. style வந்து what are the style you are specifying for the given column. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா ஒரு காலம் குரூப் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 காலத்துக்கு ஐ எம் ஸ்பெசிஃபைங் த ஸ்டைல் லைக் திஸ். ஐ எம் கிவிங் எ பேக்ரவுண்ட் கலர். பார்த்திங்கன்னா இது ஒரு டேபிள், இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 காலத்துக்கு மட்டும் இந்த கலர் கொடுத்துருக்குறோம் நம்ம. சப்போஸ் ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் காலம்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் காலம் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2, பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த ப்ளூ கொடுத்துருக்கோம், அடுத்த 3 காலத்துக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இது 2க்கும் வந்து ப்ளூ, இது 3க்கும் வந்து பிங்க் கலர் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை ஃபார்மேட்டிங் ஃபார் மோர் தென் 1 காலம், டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்னா யூ கேன் கோ ஃபார் காலம் குரூப் அண்ட் தென் காலம் எலிமெண்ட். ஸோ யூ கேன் ட்ரை டு கிரியேட் அ டேபிள் லைக் திஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பேனிங் வருதுங்கிறத பார்த்து போட்டுக்கலாம் நம்ம. or you can also try a table like this. So we have a /body/html. So இந்த இடத்துல we are going to create a table. டேபிளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு h2ல அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறேன், டேபிள் கிரியேஷன். we can also have a caption, அதை நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், டேபிள் and then I can have a ending element /table. then I have got a tr. I want to create a calendar. ஸோ அதனால் எனக்கு செல்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா THல I can have Monday, then I can have an end TH. The same thing I will copy it and change the dates. This I am creating to Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. So I can start from Sunday itself. So இதை நான் மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு போகிறேன். Then I can have ending tr element. I'll save this. We'll launch in Chrome. So you can say Sunday, Monday, Tuesday. So Monday capital இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது டேபுலர் ஃபார்மில் வேணும் அப்படின்னா I have to give a border. I'm specifying the border. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ I have got 1 row. இப்போ அடுத்த ரோ நம்ம க்ரியேட் பண்ணணும். அடுத்த ரோவில் வந்து நான் வந்து 1 2 3ன்னு போட போகிறேன் நான். /tr. I can have td 1/td. இப்போ ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர் போட போகிறோம் நம்ம. ஸோ ஐ காப்பி பண்ணிவிட்டு நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன் நான். திஸ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் இஸ் 2 3 and this is 4 5 6 and then 7. Now we'll just see how the table is created. Yes. So likewise I can add more rows so that I get a calendar like this. ஸோ நம்ம நிறைய ரோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது 8 to 14, 15 to 21, this is 22 to 28. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 29 to 30 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணுங்கிறதுனால போட்டுட்டு செல்ஸ்லாம் இங்கே இடத்துல எம்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம்.
So you can see that empty cells are here. இப்போ இது நம்மளுக்கு வேண்டாம், இந்த செல்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், 30 இருந்தால் போதும் அப்படின்னா you can just remove this. So you can see that இங்கே செல்ஸ் எதுவுமே வரல. So I have given one more extra row, so we'll remove that. அதே போல் இங்கே நம்மளுக்கு எம்டியாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் இந்த செல்ஸ், இந்த ஃபஸ்ட்டு செல்ஸ் எல்லாம் வந்து எம்டியாக கொடுத்துட்டா போதும். ஸோ இந்த கேப்ஷன் எப்படி இருக்குன்னு கொடுக்கலாம். இங்கே டேபிளுக்கு அப்புறம் யூ கேன் ஹாவ் அ கேப்ஷன். ஸோ கேப்ஷன் H2ல் வந்து May 1996 கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இது கரெக்டாக May 96 தெரியாது. வில் ஜஸ்ட் see how the caption comes. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ஸோ May 1996 அப்படிங்கிறது வந்திருக்கு. சப்போஸ் ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை சண்டேவுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு கலரிங் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? we can go for column group or column group span is equal to 1 style. I am giving an inline style, background color colon green, then we'll refresh, we get a green color here. Alternative different colors வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go for a column. இங்கே வந்து I have to specify column span is equal to 1. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல I'm just giving say yellow. We'll save it and we'll refresh it here. Yes. So இதை நம்ம repeat பண்ணி போடலாம். Suppose I want to have it for 2 columns. Say this is for 4 columns. You can see that ஃபஸ்ட்டு 2 காலத்துக்கு க்ரீனு, அடுத்த 4 காலத்துக்கு எல்லோ. யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த வித் ஆல்சோ. ஸோ நம்ம டேபிளில் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம், இன்லைன் ஸ்டைலு. வித் இஸ் ஈக்குவல் டு 75% கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ். இப்போ வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் இது சண்டே மண்டே வந்து ஹாலிடே அப்படின்னு வைக்கணும், இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் டேன்னு காமிக்கணும். அப்போ ஐ இன்சர்ட் 1 row above. அப்புறம் வந்து இங்கே காலம் ஸ்பேன் கொடுக்கலான்ட்ருக்கேன். So I copy this row and then I'm just giving it here. இந்த இடத்துல சண்டே மண்டே வந்து நம்மளுக்கு ஹாலிடேன்னு வேணும். column span is equal to 2. column span is equal to 4 working day. So we have a holiday and then working day. We don't have anything here. இந்த செல் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்கே we have one more th. இந்த th ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எஸ். ஸோ இந்த இடத்துல ஹாலிடேன்னு வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு மாறி இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹெட்டில் மந்த் அண்ட் சேவிங்ஸ் கொடுத்துருக்கோம். பாடியில் வி ஹவ் காட் ஜனவரி ஃபெப்ரவரி சில நிறைய ரோஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த எண்டில் வந்து வி ஹாவ் tfoot. வி ஹாவ் அ tfoot. tfootல சம் வந்து 118 கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இதுக்காக சில ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஹெட்டுக்கு வந்து கலர் க்ரீன் கொடுத்துருக்கோம், பாடிக்கு ப்ளூ, ஃபுட்டுக்கு வந்து ரெட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டேபிள் THTD எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்டர் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பிகர் டேபிள் இருக்குது. இந்த டேபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி வருங்கிறத பார்க்கலாம். நம்ம கலர் டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் கலர் ப்ளூ இருக்குது. அந்த எண்டில் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் இருக்குது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. அதே போல் அடுத்த பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஃபுட். ஸோ ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து head and tbody கொடுத்துட்டு தனித்தனியாக ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். We have seen table elements and the associated elements of table. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும்.